ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நான் எதுக்குன்னா இப்போ ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் வந்து எத்தனை லெட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று ஒன்றா கூட்டுறது போல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்தன் அப்படி இருக்குங்களா, அதுக்கு வந்து ஹரிஷ்னு இருக்குங்களா, அது அந்த விஷால் இருக்குங்களா, இது எப்படி நம்ம வந்து லெட்டர் கவுண்ட் பண்ணுறது தான். எல்இஎன் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து நேம் கொடுக்குறோம். நேம் கொடுத்து என்டர் கொடுத்தா எத்தனை நம்பர்னு சொல்லி உங்களுக்கு கவுண்ட் ஆகி வரும். 7 இந்த லெட்டர் பார்த்திங்கன்னா இப்போ 7. இதை வந்து காப்பி பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுதான் லேண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இது அடுத்தது இன்னொரு வீடியோ இருக்குது. அது இதுலேயே வந்து ஒரு 5 ஃபார்முலா வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன், விடாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தன் சோனின்னு இருக்குது, ஹரிஷ் பிரசாத் இருக்குது, ஹரிஷ் குமார் இருக்குது, விஷால் குப்தார் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னா லெஃப்ட்டு, இப்போ லெஃப்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லெட்டரும் வந்து ரைட்டாக எடுத்துக்கும், ரெண்டாவது இருக்க லெட்டர் வந்து லெஃப்டாக எடுத்துக்கும். இது வந்து நம்ம ரைட்டு தனியாக இப்போ வந்து நேம், இப்போ கேப்ஸ் லெட்டர் இருக்குன்னா இன்ஷியல் இருக்குன்னா இன்ஷியல் தனியாகவும் நேம் தனியாகவும் பிரிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்இஎஃப்டி லெஃப்ட்டு கொடுத்து அது ப்ராக்கெட் பண்ணுறேன். இப்போ 7 கொடுத்துருக்கேன். 7ன்றது வந்து அவங்க எத்தனை லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் மட்டும் போட்டு ஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபைன் கொடுக்குறேன். ஃபைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஓப்பன் ப்ராக்கெட்டு ஃபைன் த டெஸ்ட்டுன்னு கேட்குது. ஃபைன் த டெஸ்ட்டு வந்து கேட்குதுன்னா இப்போ வந்து நேம் இருக்குது, நேம் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு எது தேவையில்லாத வண்டியும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இருக்க நேம் பக்கத்தில் வந்து நிறையா ஃபேஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொட்டேஷன் மார்க் போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நேமுக்கும் இடையில கேப் இருக்குது, அதனால் வந்து இப்போ ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸை விட்டு திரும்பி கொட்டேஷன் மார்க் போட்டு கமா கொடுத்துரும். இப்போ வித்தின் டெஸ்ட்டு கேட்குது. கிளிக், நம்ம என்ன தேவையோ அது கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கமா க்ளோசிங் பார், திரும்பி வந்து நம்பர் ஆஃப் சார்ட்டு அதுவும் ஓப்பன் ப்ராக்கெட் 2 க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். கொடுத்த பிறகு இப்போ நீட்டாக வந்துடுச்சு. அதாவது அந்த ஃபேஸ் முன்னாடி இருக்க லெஃப்ட்டில் இருக்க எல்லாமே வந்துடுச்சு. அது இப்போ இதே வந்து நம்ம ரைட்டு கொடுத்தும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கோம்ல, அது வந்து நம்ம ரைட்டுன்னு கொடுத்துட்டு ஃபைண்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்பர்ஸ் போடலாம். இப்போது 7, 8 அப்படின்னு. இப்போ ஹர்ஷ் பிரசாத் இருக்குங்களா, இப்போ வந்து HARSHA வந்து 5, அது பிரசாத் வந்து லெஃப்ட்டில் வந்து அது பிரசாந்த் வந்துடும், ஹர்ஷ் வந்துடும். பிரசாந்துக்கு வந்து நீங்கள் 7 கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ லோயர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்ஸ் லெட்டரில் வந்து நேம் இருக்குது, ஆஷிக் குமார், குஷிக் பிரசாத் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கேப்ஸ் லெட்டரில் இருக்குது. இது எப்படி வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றணும், இது வந்து நம்ம வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி வேர்டில் போட்டு F3 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இல்லை நீங்கள் எக்ஸல்லே மாற்றணுன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லோயர் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டெஸ்ட்டு நமக்கு நேம் கொடுத்துட்டு க்ளோசிங் பேர் கொடுத்து என்டர் கொடுங்க. அவ்வளோதான். இது ஈஸியாக தான் இருக்கும். இது காப்பி பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் வந்துடும். இது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம சிங்கிளாக தான் இருக்கும், நம்மளே மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபஸ்ட் டைமாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து போல்டு சைஸ் இப்போ மாற்றுறேன், இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி இருக்குங்களா. இது வந்து ஈஸியாக இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா